வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு பழைய நூலை பத்தி பேச போறோம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. தோமாவின் நற்செய்தி, அதாவது காஸ்பல் ஆஃப் தாமஸ். இதுல இயேசுவோட போதனைகள்னு சொல்ற 114 சூக்திகள், சில பொன்மொழிகள் இருக்கு. ராபர்ட் வோல்ஃபோட எழுத்துக்களை அடிப்படையா வச்சு தான் இதை நம்ம அலச போறோம். நம்ம இந்த உரையாடலோட நோக்கம் என்னன்னா, இந்த தோமா நற்செய்தியில இருக்கிற இயேசுவோட போதனைகளை ஒரு ஒரு வேற கோணத்துல பார்க்கறது. முக்கியமா அந்த இரண்டற்ற நிலை, நான் டியூவாலிட்டி, அத்வைத்தம்னு சொல்றோம்ல, அந்த பார்வை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்களும் சரி, அந்த மூலமான இறைவனும் சரி, வேற வேற இல்ல, ஒண்ணுதான் அப்படிங்கிற பார்வை. இது எப்படி இந்த நூல்ல வருது, இது ஏன் முக்கியம்னு பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த நூல் மற்ற நற்செய்திகள்லேருந்து எப்படி மாறுபடுது? 1945ல் எகிப்துல நாகமாடியில கிடைச்சதுன்னு சொன்னேன் இல்லையா? இதுல கதையோ வாழ்க்கை வரலாறோ கிடையாது. இயேசுவோட அற்புதம், சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் இதெல்லாம் இதுல இல்ல. வெறும் சூக்திகள் தான். ஆனா சில பேர் இதுதான் இயேசுவோட உண்மையான போதனைகளுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க சொல்றது ரொம்ப சரி. அந்த வித்தியாசம் தான் இதுக்கு ஒரு முக்கியத்துவத்தையும் கொடுக்குது. இதோட மைய கருத்தே நீங்க சொன்ன அந்த இரண்டற்ற நிலைதான், அத்வைதம். அதாவது இரண்டு அல்ல. இதோட அடிப்படை என்னன்னா, அந்த மூலப்பொருள் பரம்பொருள்னு சொல்லலாம், இல்ல இறைவன், ஃபாதர், சோர்ஸ், எது வேணா சொல்லிக்கோங்க. அவர் எங்கும் இருக்கார், அவரை பிரிக்க முடியாது, அவர் ஒருத்தர் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம தனிப்பட்ட நான் நினைக்கிறோமே, அந்த உணர்வும் அந்த தெய்வீக தத்துவமும் ரெண்டும் ஒண்ணுதான், வேற வேற விஷயங்கள் கிடையாது. ஓ, இது நாம பொதுவா கேக்குறதுல இருந்து ரொம்பவே வேற மாதிரி இருக்கே. ஏன்னா நிறைய மதங்கள்ல கடவுள் வேற, மனுஷன் வேற, படைச்சவர், படைப்புன்னு ஒரு ஒரு டுவாலிட்டி, ஒரு இரட்டை நிலை தானே முக்கியமா இருக்கு. அதுதான் அந்த பரம்பொருளை தெரிஞ்சுக்கிற வழி. வெறும் நம்பிக்கை இல்ல சடங்குகளை விட இந்த நேரடியான உள்ளறிவு, ஞானம்னு சொல்றோம்ல, க்னோசிஸ், அதுக்கு தான் முக்கியத்துவம். விடுதலை, முக்தி எல்லாம் கூட இந்த சுய அறிவுல தான் இருக்குன்னு இந்த பார்வை சொல்லுது. கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, அப்போ இந்த இரண்டற்ற நிலைக்கடுத்து தோமா நற்செய்தியோட அந்த 114 சூக்திகள்ல எப்படி வெளிப்படுது? உதாரணத்துக்கு இறைவனின் இராச்சியம் சொல்றோமே, அத பத்தி இது என்ன சொல்லுது? ஆமா, இது நல்ல கேள்வி. ஏன்னா இந்த இறைவனின் இராச்சியம் பத்தின தோமாவோட பார்வை நாம வழக்கமா புரிஞ்சுக்கிறத விட ரொம்பவே வேற. பொதுவா நாம என்ன நினைக்கிறோம், அது எதிர்காலத்துல வரப்போற ஒரு இடம், ஸ்வர்க்கம், இல்ல இறந்த பிறகு போற இடம், அப்படிதானே? ஆனா தோமா நற்செய்தியில இந்த இறைவனின் இராச்சியம், த கிங்டம், அப்படிப்பட்ட ஒன்னும் இல்ல. அது இப்போதே இங்கே நாம அனுபவிக்கக்கூடிய ஒரு ஒரு மனநிலை, ஒரு விழிப்புணர்வு நிலை. சூக்தி 113ல இயேசு சொல்றதா வருது, தந்தையோட இராச்சியம் பூமி மேல பரவி இருக்கு, ஆனா மனுஷங்க அத பார்க்கல. அது எங்கேயோ இல்ல, இங்கே இருக்கு, ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியலங்கிற மாதிரி. அப்போ அது நமக்கு உள்ளே இருக்கா இல்ல வெளியே இருக்கா? சரியா கேட்டீங்க. சூக்தி 3 என்ன சொல்லுதுன்னா, இராஜ்யம் உங்களுக்கு உள்ளேயும் இருக்கு, உங்களுக்கு வெளியேயும் இருக்கு. இங்க பாருங்க, அந்த இரட்டை நிலையையே இது உடைக்குது. உள்ள வெளியே, இங்கே அங்கேன்னு பிரிவே இல்ல. அது எங்கும் இருக்கிற ஒரு தன்மை. அதனால இது சொர்க்கம் நரகம் மாதிரி இடங்கள் சார்ந்த இரட்டை நிலைக்கு பதிலா ஒரு விழிப்புணர்வு நிலைய சொல்லுது. அது ஒரு இடமே இல்ல, அது ஒரு தன்மை. அப்போ சொர்க்கத்துக்காக வெயிட் பண்ண வேணாம், இங்கே இப்பவே அதை உணர முடியும்னு சொல்றீங்க. இது தன்னை அறியறதோட எப்படி கனெக்ட் ஆகுது? ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த இராட்சியத்தை உணர்றதுங்கிறது தன்னை அறியறதோட பிரிக்கவே முடியாதபடி சேர்ந்திருக்கு. அதே சூக்தி 3ல அடுத்து என்ன வருதுன்னா, நீங்க உங்களை அறியும் போது நீங்க அறியப்படுவீங்க, நீங்க உயிருள்ள தந்தையோட பிள்ளைகள்னு உணர்வீங்க. தன்னை அறியறது தான் அந்த மூலத்தை, அந்த உயிருள்ள தந்தைய அறியறதுக்கான வழி. சுய அறிவு இல்லாம அந்த இராட்சியத்தை உணர முடியாது. இன்னும் பாருங்க, சூக்தி 67ல ஒருத்தன் எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தும் தன்னை பத்தி குறைவா தெரிஞ்சிருந்தா, அதாவது தன்னை அறியலன்னா, அவன் முழுசாவே குறைபாடுள்ளவன்னு சொல்றாரு. வெளியுலக அறிவு பத்தாது, சுய அறிவுதான் முழுமை. சூக்தி 111 இன்னும் ஸ்ட்ராங்கா, தன்னை கண்டுபிடிச்சவன் உலகத்தை விட பெரியவன்னு சொல்லுது. இங்க வெறும் நம்பிக்கையை விட நேரடி உள்ளறிவு, ஞானம், க்னோசிஸ், இதுக்குதான் முதலிடம். தன்னை அறியறது, இராஜ்யம் உள்ளேயும் வெளியேயும் இருக்கிறது, இதெல்லாம் அந்த இரட்டை நிலையை தாண்டி போற மாதிரி தெரியுது. இந்த நற்செய்தியில இரண்டை ஒன்றாக்குதல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் அடிக்கடி வருதாமே, அதுக்கு என்ன அர்த்தம்? அது எப்படி இந்த இரண்டற்ற நிலை கூட பொருந்தது? ஆமா, இரட்டைத்தன்மைய கடந்து போறது இந்த நற்செய்தியோட மிக முக்கியமான ஒரு கருத்து. நிறைய சூக்திகள் இரண்டை ஒன்றாக்குதல் பத்தி பேசுது.
இது நம்ம உலகத்துல பார்க்குற எல்லா விதமான பிரிவினைகள், எதிரெதிர் விஷயங்கள் அதெல்லாம் தாண்டி மூலத்துல இருக்கிற அந்த ஒற்றுமை, ஒருமைப்பாட்ட உணர்றத குறிக்குது. உதாரணத்துக்கு சூக்தி 22 ரொம்ப டீட்டெயிலா சொல்லுது. நீங்க எப்போ இரண்ட ஒன்றாக்குறீங்களோ, எப்போ உள்ள இருக்கிறத வெளியாகவும், வெளியே இருக்கிறத உள்ளாகவும், மேலே இருக்கிறத கீழாகவும், கீழே இருக்கிறத மேலாகவும் ஆக்குறீங்களோ, எப்போ ஆணையும் பெண்ணையும் ஒரே மாதிரி ஆக்குறீங்களோ, அதனால ஆண் ஆணாவும் பெண் பெண்ணாவும் இல்லாம போகுதோ, அப்போ நீங்க இறைவனின் ராஜ்யத்துல நுழைவீங்க. ஓ, இது ரொம்ப ஆழமா இருக்கே. ஆண் பெண் வேறுபாடு மட்டும் இல்ல, உள்ள வெளிய மேல கீழன்னு எல்லா இரட்ட நிலையையும் கடக்க சொல்லுதா? ஆமா, நம்ம மனசுல இருக்கிற எல்லா விதமான பிரிவுகளையும் இது குறிக்குது. உள் மனசுல இருக்கிற ஆண் பெண் தன்மையோட சமநிலையிலிருந்து நாம உலகத்தை பார்க்கிற விதம் வரைக்கும் எல்லாத்தையும் இதுல அடக்கலாம். இதே கருத்து சூக்தி 106லயும் வருது. நீங்க இரண்டை ஒன்றாக்கும் போது நீங்க மனுஷனோட மகன்களாவீங்க. அது மட்டும் இல்ல, பிரிவினைய இயேசுவே நிராகரிக்கிறதையும் ஒரு சூக்தி காட்டுது. சூக்தி 72ல ஒருத்தர் தன் சொத்து சகோதரர்களோட பிரிச்சு கொடுக்க சொல்லி கேட்கும்போது இயேசு, ஏன் மனுஷா, யார் என்னை பிரிக்கிறவனா ஆக்கினாங்க அப்படின்னு கேட்டுட்டு நான் பிரிக்கிறவன் இல்லன்னு சொல்றார். ஓ, அப்போ அவரோட போதனை பிரிக்கிறதுக்கு இல்ல, சேர்க்கிறதுக்கு தான். கரெக்ட். இது போக ஒற்றையர் சாலிட்டரி அல்லது தனித்தவர் சிங்கிள் ஒன் ஆகிறது பத்தியும் சில சூக்திகள் பேசுது. சூக்தி 49-75 மாதிரி. இதுவும் அந்த பிரிக்கப்படாத முழுமையான ஒன்றுபட்ட நிலைய குறிக்குது. ஆக மொத்தத்துல இரட்டைத்தன்மைகளை கடந்து அந்த ஒற்றை மூல நிலைய அடையிறது தான் இலக்கு. சரி, இந்த இலக்கு அடைய, அதாவது அந்த ஒன்றுபட்ட நிலையை உணர நம்ம வழக்கமா செய்யற மதச் சடங்குகள், நடைமுறைகள் எல்லாம் தேவையில்லையா? நோன்பு, ஜபம், இத பத்தி எல்லாம் இந்த நற்செய்தி என்ன சொல்லுது? இதுவும் ஒரு முக்கியமான கேள்விதான். இந்த நற்செய்தி சடங்கு அல்லது நம்பிக்கையை விட உள்ளறிவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு நல்லாவே தெரியுது. அதாவது வெளியே செய்யற காரியங்களை விட உள்ளுக்குள்ள நடக்கிற மாற்றம் தான் முக்கியம்னு சொல்றது. உதாரணமா சூக்தி 39ல பரிசேயர்கள் வேத அறிஞர்களை பத்தி பேசும்போது இயேசு கொஞ்சம் கோவமாவே அவங்க ஞானத்தோட சாவிகளை எடுத்து மறைச்சு வச்சுட்டாங்க, அவங்களும் உள்ள போகல, போக நினைக்கிறவங்களையும் விடல அப்படிங்கிறாரு. அப்போ சடங்குகளை விட இல்ல குருமார்களோட விளக்கங்களை விட அந்த நேரடி ஞானம், உள்ளறிவு தான் முக்கியம்னு சொல்றாரா? ஆமா, அதுதான் இங்க வலியுறுத்தப்படுது. அப்படியானா நோன்பு, ஜபம் இதெல்லாம் இயேசு வேணான்னு சொல்றாரா? நேரடியா வேணான்னு சொல்றதை விட அதோட நோக்கத்தை கேள்வி கேட்கிறாருன்னு சொல்லலாம். இல்ல அதோட முக்கியத்துவத்தை கொஞ்சம் குறைக்கிறாரு. சூக்தி 6ல ஷீடர்கள் நோன்பு இருக்கலாமா, ஜெபம் செய்யலாமா, தானம் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. அதுக்கு இயேசுவோட பதில் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பொய் சொல்லாதீங்க, உங்களுக்கு பிடிக்காததை செய்யாதீங்க, ஏன்னா எல்லாமே சொர்க்கத்துக்கு முன்னாடி வெளிப்படையா தெரியும்னு சொல்றார். அதாவது வெளிப்படையான சடங்கை விட நேர்மை, உண்மையான எண்ணம் தான் முக்கியங்கிற மாதிரி. சூக்தி 10லயும் இதே மாதிரி தான். அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணவும் நோன்பு இருக்கவும் கேட்கும்போது அவர் நான் என்ன பாவம் செஞ்சேன், இல்ல எதுல நான் தோத்துட்டேன்னு திருப்பி கேட்கிறார். ஓ, இதுவும் சடங்குகளோட அவசியத்தை கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கே. ஆமா, அதே மாதிரி சூக்தி 14ல சாப்பாட்டு விதிகள் மாதிரி வெளியில இருந்து வர்ற கட்டுப்பாடுகளை விட வாய்க்குள்ள போறது, உள்ள இருந்து வர்ற கெட்ட எண்ணம், சொற்கள் தான் வாயிலிருந்து வர்றது ஒருத்தரை தீட்டுப்படுத்துன்னு சொல்றார். பிலிப்பின் நற்செய்தி மாதிரி வேற சில ஞான நூல்கள்ல கூட உயிர்த்தெழுதல்ங்கிறது செத்ததுக்கு அப்புறம் நடக்கிற விஷயம் இல்ல, அது வாழும்போதே அடைய வேண்டிய ஒரு ஞான நிலை, ஒரு விழிப்புணர்வு நிலைன்னு சொல்லியிருக்காங்க. ஆக முக்கியத்துவம் முழுக்க உள்ள இருக்கிற புரிதலுக்கும் நேரடி அனுபவத்துக்கும் தான். அப்போ எதிர்காலத்துல கிடைக்க போற ரட்சிப்பை நம்பி சடங்கு செய்யறதை விட இப்பவே நிகழ்காலத்துல அந்த ஞானத்தை அடையிறது தான் முக்கியம்னு சொல்றீங்க. நிகழ்காலத்துல வாழ்தல் பத்தி வேற ஏதாவது சூக்திகள் இருக்கா? உயிருள்ள இயேசு, உயிருள்ளவர் ஆகிறது அப்படின்னு சில வார்த்தைகள் வருது நீங்களே. ஆமா, நிகழ்காலத்துல வாழ்தல், லிவிங் பிரசன்ஸ் இம்மீடியசி அப்படிங்கிறது இதோட தொடர்ச்சியான இன்னொரு முக்கியமான விஷயம். இறந்த காலத்தை பத்தி கவலைப்படாம, எதிர்காலத்தை பத்தி தேவையில்லாம யோசிக்காம இந்த நிமிஷத்துல முழுசா விழிப்புணர்வோட இருக்கிறது. சூக்தி 59ல இயேசு, நீங்க உயிருடன் இருக்கும்போது உயிருள்ளவரை கவனியுங்க, இல்லனா நீங்க செத்த பிறகு அவரை பார்க்க நினைச்சா பார்க்க முடியாம போகலாம்னு சொல்றார். இது நிகழ்கால விழிப்புணர்வோட அவசியத்தை சொல்லுது. அந்த உயிருள்ளவர்ங்கிறது அந்த இரண்டற்ற மூலநிலையா இருக்கலாம், இல்ல அதை உணர்ந்த நிலையா இருக்கலாம். நிகழ்காலத்தை அறியாம இருக்கிறது தான் பிரச்சனையா? அதைத்தான் இயேசு சொல்ற மாதிரி தெரியுது. சூக்தி 91ல
மக்கள் வானத்தையும் பூமியையும் ஆராயறத பத்தி பேசிட்டு, ஆனா உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவரை நீங்க அறியல, இந்த தருணத்தை எப்படி வாசிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாரு. அப்போ வெளியில அறிவத் தேடுற நாம நமக்குள்ளயும் இந்த நிமிஷத்துலயும் இருக்கிற உண்மையை மிஸ் பண்றோமா? ஆமா, அதோட சூக்தி 51ல சீடர்கள் செத்தவங்களோட ஓய்வு எப்ப வரும், புது உலகம் எப்ப வரும்னெல்லாம் கேக்குறாங்க. அதுக்கு இயேசு, நீங்க எதை எதிர்பார்க்கறீங்களோ அது ஏற்கனவே வந்தாச்சு, ஆனா நீங்க அத அடையாளம் காணலன்னு சொல்றார். இது திரும்பவும் அதையே தான் சொல்லுது. விடுதலை, இறை அரசுங்கிறது எதிர்காலத்துல எங்கேயோ வரப்போறதில்ல, அது இங்க இப்பவே இருக்கு. அதை இந்த நிகழ்கணத்துல உணர்றது தான் சவால். அந்த உணர்ந்த நிலைதான் உயிருள்ளவர் ஆகிறது. இந்த சூழல்ல இயேசு தன்னை எப்படி பார்க்கறார்? மத்த நற்செய்திகள்ல அவர் கடவுளோட மகனா, மீட்பரா காட்டப்படுறார். தோமா நற்செய்தியில அவரோட ரோல் என்ன? இதுவும் ஒரு முக்கியமான வித்தியாசம். இந்த நற்செய்தியில இயேசு தன்னை ஒரு வழிகாட்டியா, ஒளிகாற்றவரா, ஜீசஸ் இஸ் கைட் லைட்டா காட்டிக்கிறார். அவர் தன்னை வணங்கப்பட வேண்டிய ஒரு தனி கடவுளாகவோ இல்ல நமக்கும் கடவுளுக்கும் நடுவுல இருக்கிற ஒரே ஆளாகவோ காட்டிக்கிறத விட, சீடர்களும் அடைய வேண்டிய அந்த இரண்டற்ற நிலைக்கு ஒரு உதாரணமா, அந்த பாதைக்கு வழி காற்றவரா தெரிகிறார். உதாரணமா சூக்தி 77ல, நானே எல்லாத்துக்கும் மேலான ஒளி, எல்லாம் எங்கிட்டிருந்து வந்துச்சு, எல்லாம் என்ன வந்து சேருது, ஒரு மரக்கட்டைய பிளந்து பாருங்க, நான் அங்க இருக்கேன், ஒரு கல்ல தூக்குங்க, அங்க என்ன காண்பீங்கன்னு சொல்றாரு. இது அவர் எங்கும் நிறைந்திருக்கிற அந்த பரம்பொருள சொல்ற மாதிரி இருக்கே. அவர் தன்னை அதோட ஒன்னா பார்க்கறாரா? ஆமா, அவர் தன்னை அந்த பிரிக்க முடியாத எங்கும் நிறைந்த மூலத்தோட சோர்ஸ் ஒன்னா பாக்குறாரு. ஆனா அதே நேரம் மத்தவங்களும் அந்த நிலையை அடைய முடியும்னு அவர் சொல்றதுதான் இங்க ரொம்ப முக்கியம். சூக்தி 108ல பாருங்க, என் வாயிலிருந்து குடிப்பவன் என்னை போலவான், நானும் அவனாவேன், மறைக்கப்பட்டவை அவனுக்கு வெளிப்படுத்தப்படும்னு சொல்றார். இது எவ்ளோ பெரிய விஷயம். ஆமா, சீடர் கடைசியில குரு மாதிரியே ஆக முடியும், இல்ல குருவோட ஒன்னாக முடியும்னு சொல்ற மாதிரி இருக்கு. கரெக்ட். இது இயேசுவ ஒரு தனிப்பட்ட மீட்பரா மட்டும் பார்க்காம, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிற அந்த தெய்வீக திறனை வெளிக்கொண்டு வர உதவுற ஒரு ஞானகுருவா, ஒரு வழிகாட்டியா காட்டுது. அவர் அடைஞ்ச நிலைய மத்தவங்களும் அடையலாங்கிறது தான் அடிப்படை செய்தி. இது உண்மையிலேயே இயேசுவ பத்தியும் ஆன்மீகத்தை பத்தியும் நாம வச்சிருக்கிற பல பொதுவான எண்ணங்கள்ல இருந்து ரொம்பவே மாறுபடுது. சரி, இவ்ளோ நேரம் நாம பேசின இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த நூல், இதுல இருக்கிற இந்த இரண்டற்ற பார்வை, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஏன் முக்கியமா இருக்கணும்? இன்னைய வாழ்க்கையில இது எப்படி உதவும்? இது வெறும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் மட்டும் இல்ல. இது இன்னைக்கு இருக்கிற ஆன்மீக தேடலுக்கும் ரொம்பவே பொருத்தமானது. ஏன்னா இது ஆன்மீக விடுதலைக்கு ஒரு மாற்று பாதைய, ஒரு நேரடி வழிய காட்டுது. அதாவது வெளியிலிருந்து வர்ற போதனைகள், மத அமைப்புகள், குருமார்கள், சடங்குகள், இல்ல எதிர்காலத்துல கிடைக்க போற ஸ்வர்க்கம் மாதிரி வாக்குறுதிகளை மட்டும் நம்பி இல்லாம, உடனடியா உங்களுக்கு உள்ளே இருந்தே வர்ற சுய அறிவு, க்னோசிஸ் அல்லது உள்ளொளி மூலமா அந்த பரம்பொருளை, அந்த இரண்டற்ற உண்மைய அறிய முடியும்னு சொல்லுது. இது ஆன்மீகத்தை ரொம்ப பர்சனலான, நேரடியான அனுபவமா மாத்துது. நடுவுல யாரும் தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு பாதை இது. அப்படியானா இது மத அமைப்புகளையே கேள்வி கேக்குதா? ஒரு வகையில ஆமான்னு சொல்லலாம். இது நிறுவப்பட்ட மத அமைப்புகளோட அதிகாரத்தையும் அவங்களோட கோட்பாடுகளையும் கட்டமைப்புகளையும் கேள்வி கேட்கக்கூடியது. ஒருவேளை அதனால கூட ஆரம்பகால கிறிஸ்தவ திருச்சபை தலைவர்கள் இந்த பார்வையை தவறானதுன்னு, ஹெரிட்டிக்கல்னு ஒதுக்கியிருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நேரடியா ஞானம் அடைய முடியும்னா மத குருமார்களோட தேவை என்னாகும், கோட்பாடுகளோட பிடி தளர்ந்து போகுமே. இது ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்னு, இந்த பார்வை நம்ம இந்து மதத்தோட அத்வைத வேதாந்தம், புத்த மதத்தோட சில தியான முறைகள், தாவோயிசம் மாதிரி கிழக்கத்திய சிந்தனைகளோட ரொம்ப ஆச்சரியமா ஒத்துப்போகுது. இதையும் நம்ம கவனிக்கணும். ஆமா, ஆன்மீக உண்மைங்கிறது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ கலாச்சாரத்துக்கோ மட்டும் சொந்தம் இல்லைங்கிறது மாதிரியும் இது காட்டுது இல்லையா? நிச்சயமா. நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தோமா நற்செய்தி இயேசுவ பத்தி ஒரு முற்றிலும் வேற ஒரு சித்திரத்தை கொடுக்குது. நாம வழக்கமா பார்க்கிற நற்செய்திகள்ல இயேசு பாவத்திலிருந்து மீட்க வந்தவர், அற்புதம் செய்யறவர், சிலுவையில அறையப்பட்டு உயிர்த்தெழுந்தவர்னு பார்க்கறோம். ஆனா இங்க அவர் சுய அறிவோட முக்கியத்துவத்தை, இரட்டை தன்மைகளை கடந்து போற வழிய, நிகழ்கால உணர்வோட அவசியத்தை சொல்ற ஒரு இரண்டற்ற நிலைப்பார்வை கொண்ட ஞானகுருவா தெரிகிறார். அவர் உயிருள்ளவரா மாறுறதையே தன்னோட சீடர்களுக்கும் போதிக்கிறார். சரியா சொன்னீங்க. இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நாம பேசின இந்த நேரடி உள்ளறிவை
இந்த இரண்டற்ற பார்வையை வலியுறுத்துற செய்திகள் ஒருவேளை இது இயேசுவோட உண்மையான மையமான போதனைகளோட ஒரு முக்கிய பகுதியா இருந்திருந்தா, அதாவது பின்னாடி வந்த மத அமைப்புகள் இத மாத்தாம மறைக்காம இருந்திருந்தா, அது இயேசுவை பத்தின நம்ம சரித்திர புரிதலை மட்டும் மாத்துமா, இல்ல இன்னும் ஆழமா போய் நிறுவப்பட்ட மதங்களோட அதிகார அமைப்புகள், அதோட கோட்பாடுகள், அதோட எல்லைகளை தாண்டி பொதுவா ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கிற நம்ம பார்வையையே அது எப்படி மாத்திருக்கும்? பிஷப் ஸ்பாங் மாதிரி ஆட்கள் கேக்குற மாதிரி, ஒருவேளை இயேசுவை நாம மதத்துக்குள்ள அடைக்காம முழுமையான வாழ்க்கை மூலமா கடவுளை அனுபவிக்க வாங்கன்னு கூப்பிட்ட ஒருத்தரா பார்த்தா நம்ம ஆன்மீகமா எப்படி இருக்கும்? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா, சிந்தனையை தூண்டுறதா இருந்திருக்கும்னு நம்புறோம்.